இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு மஷ்ரூம் மசாலா தான் பண்ண போறேன். 2 ଲାଙ୍ଗୁଏଜରେ தான்। ଆଜି ମୁଁ ମଶରୁମ ମସଲା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଦିଟା ଲାଙ୍ଗୁଏଜରେ କହିବା ପାଇଁ ଯାଉଛି। ବେଶୀ ଡିଟେଲ ତାମିଲରେ କହିବ। କ'ଣ ପାଇଁ ନା ତାମିଲନାଡୁରେ ମଶରୁମ ବେଶୀ ଲୋକ କରିବା ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ତାଙ୍କୁ ଏ வெரைட்டிରେ କରିବା ଜିନିଷ କହିବା ପାଇଁ। மஷ்ரூம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். 2 கட் பண்ண வேணாம். கொஞ்சம் பெருசா இருந்தா வந்து மஷ்ரூம் 2 கட் பண்ணலாம். செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும். இன்கேஸ் என்னைக்காவது நம்ம நான்வெஜ் பண்ணாத போது மஷ்ரூம் பண்ணோம்னா நான்வெஜ்ஜோட டேஸ்ட் வரும் கெஸ்ட் வரும்போது. மஷ்ரூம் வந்து நான் அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் மைதா இல்லைன்னா ஆட்டா கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அந்த மஷ்ரூம்ல இருக்க மண் எல்லாம் போயிடும். இப்போ மஷ்ரூம் வந்து மண்ணுல எல்லாம் வர்றதில்ல, பேப்பர் மாதிரி வச்சு அந்த வைக்கோல் வச்சு தான் வளர்க்குறாங்க. இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த இதுவெல்லாம் போறதுக்காக மைதா போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில வாஷ் பண்ணிடலாம். நான் வந்து மண் சட்டியில தான் மஷ்ரூம் பண்ண போறேன். ரொம்ப சூப்பரா செம்ம ଟେଷ୍ଟିଆ இருக்கும்। ଆଜି ମଶରୁମ ନା ମାଟି ହାଣ୍ଡିରେ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଟିକେ ମଇଦା ନାଇଁ ତ ଆଟା ପକେଇକି ମଶରୁମ ଭଲ ମିକ୍ସ କରିକି ୱାଶ କରିବେ ତ ସେ ଭିତରେ ମାଟି ସବୁ ରହିବ ନା, ସବୁ କ୍ଲିନ ହେଇଯିବ। ମଶରୁମ ବି ଭଲ ହ୍ୱାଇଟ ଦିଶିବ ଦେଖିବା ପାଇଁ। ଟିକେ ସୋମ ପକେଇକି ଟିକେ ଜିରା ପକେଇ ଦଉଛି ମୁଁ ମାଟି ହାଣ୍ଡିରେ। ନର୍ମାଲ ସୋରିଷ ତେଲ ନାହିଁ, ରିଫାଇଣ୍ଡ ଅଏଲରେ କରୁଛି ଏଇଟା। மஷ்ரூம்ல ஸ்மெல் ஆசிபனா ସେଇଟା ଆଉ ବି ଭଲ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா சோம்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன்। இது செம்ம சூப்பரா இருக்கும் நீங்க மண் சட்டியில செஞ்சோம்னாவே। கேஸ்ல தான் இருந்தாலும் மண் சட்டியில செய்யும்போது கொஞ்சம் மீடியம்ல வச்சு செஞ்சோம்னா மண் சட்டி வந்து சீக்கிரமா அது வெடிப்படாத மாதிரி இருக்கும்। ரொம்ப ஹைல வச்சோம்னா அது கொஞ்சம் கீழே வெடிப்புட்ட மாதிரி ஆயிடும்। அதனால வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான்। மஷ்ரூமும் ஒரு சைடுல வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிறது வந்து 2 கட் பண்ணாம அப்படியே போட்டிருக்கேன்। கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறது மட்டும் 2। கொஞ்சம் பூண்டு பல் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போடணும்। दीटा गार्लिक ना छोटे छोटे कट करके पकी दूची। सुखिला लंका कंचा लंका भी यूज कर। छोट प्याज ना छोटे छोटे बेसी छोटे छोटे कट करके पकी दूची। प्याज ना मो 2टा पैकेट मशरूम यूज करना से 3टा बड़ साइज प्याज यूज कर। 2 पैकेट मशरूम ना यूज पண்றதால 3 வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இது மசாலா மஷ்ரூம் மசாலா தான் நான் பண்ண போறேன்। ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்டும்। அந்த வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னாவே உப்பு வந்து சீக்கிரமா வதங்கிடும்। அதுக்காக ரொம்ப கோல்டன் கலர் ஆகவேனா, கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனாவே போதும்। ஆனா வெங்காயம் தான் பேஸ்டாவே நம்ம யூஸ் பண்ண போறோம்। प्याज पकेकी टिके लूण पकई दूची। कौन पे प्याजर ग्रेवी तो आम बेसी बढ़िया ए भितर आसब से प्याज भल फ्राई होगा दरकार। बेसी गोल्डन कलर नहीं, नॉर्मल मीडियम ब्राउन कलर हो तो आम करने स्टार्ट हो। कड़ीपत्ता टिके पकईबा दरकार। कड़ीपत्ता पकईकी भल फ्राई कर। கொஞ்சம் கருவேப்பிலையும் போடலாம்। கருவேப்பிலை வந்து மேக்ஸிமம் வந்து போட மாட்டாங்க மஷ்ரூம்ல ஒரு சில। அந்த மஷ்ரூமோட ஸ்மெல் வந்து கறிவேப்பிலை புதினா போட்டா மஷ்ரூமோட ஸ்மெல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு। ஆனா இப்ப இருக்கிற மஷ்ரூமுக்கு வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் எதுவும் இல்லை। அதனால நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன்। கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆயிட்டோன்னே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்। இஞ்சி வந்து கம்மியா இருக்கும், பூண்டு வந்து ஜாஸ்தியா இருக்கும்। அந்த மாதிரிதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன்। बोलो प्याज फ्राई होगिला टाइम रे टिके जिंजर गार्लिक पेस्ट पकीबा ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ଗାର୍ଲିକ ଟିକେ ଜିଞ୍ଜର ପକେଇକି पेस्ट କରିକି ରଖିଛି। ସେମିତି କରିବା ଟାଇମ ରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। पेस्ट வந்து 2 ஸ்பூன் போடுறேன் நான்। 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்। 2टा ସ୍ପୂନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ पेस्ट ପକେଇ ଦଉଛି। ତାପରେ ନା ସାଇଡରେ ଟମାଟର ପକେଇବା ପାଇଁ ଟମାଟର, କଞ୍ଚା ଲଙ୍କା ଆଉ ଧନିଆ ପତ୍ର ନା ସେଇଟା ଭଲ पेस्ट କରିକି ରଖୁଛି। ସେ ଧନିଆ ପତ୍ର ଭଲ पेस्ट କରିବା ଟାଇମରେ மஷ்ரூம்ର ଗୋଟେ ବଢିଆ ஸ்மெல் ବି ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। சைடுல வந்துட்டு ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, தனியா ஸ்டெம் இருக்குல்ல அதோட தாள் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்। அதை போட்டோம்னாவும் நல்லா டேஸ்ட் வரும்। அதனால கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுறேன்। ଆଉ ସେ ଟମାଟର ସବୁ पेस्ट କରିକି ରଖୁଛି ନା ସେଇଟା ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ ହଳଦୀ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରୁଛି ସବୁ। ଆଉ ତାପରେ ଜିରା ପାଉଡର ଟିକେ, ତାପରେ ଧନିଆ ପାଉଡର 2टा ସ୍ପୂନ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର 1/2 ସ୍ପୂନ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କ'ଣ ପାଇଁ ନା ଅଲରେଡି ଆମ କଞ୍ଚା ଲଙ୍କା ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକେଇ ଦଉଛି। କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ଟମାଟର ସାଙ୍ଗରେ पेस्ट କରୁଛନ୍ତି, ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ରାଗ ହେଇଯିବ। ଖାଲି କଲର ପାଇଁ ଟିକେ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ପକେଇ ଦଉଛି।
2 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. ஏன்னா காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், தக்காளி கூட மறுபடியும் பச்சை மிளகாவும் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால மறுபடியும் மிளகாத்தூள் ஜாஸ்தியா போட்டோம்னா காரம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால 1/2 ஸ்பூன் மட்டும்தான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நானு. அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வரும், ரெட் கலர் நல்லா வரும், அதுக்காக அதை போட்டிருக்கேன். எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஆல்ரெடி தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் மிளகாத்தூள் போட்டாவே. அது வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை இப்போ யூஸ் பண்ணி நல்லா ମିକ୍ସ பண்ணலாம்। ଆଉ ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇବାଟା ଆମର କଲର ପାଇଁ ସବୁପଟେ ମୁଁ ପାଣି ପକେଇବ। ଏବେ ପାଣି ପକେଇବନେ ଅଲରେଡି ଟମାଟର ଆମେ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛେ ନା, ସେଇଟା ପକେଇକି ଏ ଭିତରେ ମିକ୍ସ କରିବାଟା ଆମର ପାଣିଆ ଟାଇପର ହେଇଯିବ। ବୋଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର, ତେଲ ବାହାରିକି ଆସିବା ଟାଇମରେ ମଶରୁମ ମିକ୍ସ କରିବା ତ ବଢିଆ ରହିବ। நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்ல வச்சு கவர் பண்ணி சிம்ல வச்சு வேக வச்ச மணவே அந்த மசாலா ஃபுல்லா வந்துட்டு ஸ்மெல் வரும்। அதுக்கப்புறமா மஷ்ரூம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறத எண்ணெய் நல்லா வெளியே வரும்போது போட்டாதான் நல்லா டேஸ்டியா இருக்கும்। கிரேவியோட கலரும் நல்லா வந்திருக்கும்। இந்த ஸ்டேஜ்ல மஷ்ரூம் ஃபுல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் விட வேணாம்। மஷ்ரூம்ல நீங்க கொஞ்சமா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணாவே மறுபடியும் தண்ணி விடும் அது। அதுவே வச்சுட்டு அப்படியே நம்ம கவர் பண்ணி வச்சாவே நல்லா வெந்துடும்। मशरूम है ना आउ टिके भी पानी पकेबा ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। मशरूम ର ଆମେ ଲୁଣ ଟିକେ ପକେଇବା ଟାଇମରେ ବି मशरूम ର ପାଣି ଆସିବ। ସେଇଟା ପାଇଁ ସିମରେ ରଖିକି କଭର କରିକି ରଖିବା ଟାଇମରେ ବୋଲ ସିଝିଯିବ मशरूम। ତାପରେ ଟିକେ ସୋମ ପାଉଡର ଟିକେ ପେପର ପାଉଡର ଲାଷ୍ଟରେ ପକେଇବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଲାଷ୍ଟରେ ନା କାଶ୍ମୀର कस्तूरी मेथी आम रखीचु ना ସେଇଟା ଟିକେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ ବି ଲାଷ୍ଟ ମଶରୁମ ରେ ୟୁଜ କରିବ। କଣ ପାଇଁ ନା ମଶରୁମ ରେ ଟେଷ୍ଟ ରେ ଅନିଅନ ବେଶୀ ମିଶିବା ଟାଇମ ରେ ବଢିଆ ରହିବ। ରାଗ ଟିକେ ବେଶୀ ରହିବା ପାଇଁ ଦରକାର ମଶରୁମ ରେ। கிரேவி செய்யட்டப்பையும் போல அசிபம்। மஷ்ரூம் எப்போ பண்ணாலும் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டிங்களன்னா நல்லா இருக்கும்। காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா மஷ்ரூம் வந்து சாப்பிட நல்லா இருக்கும்। ஏன்னா ஃப்ரெஷ் கிரீமும் நான் சேர்ப்பேன்। லாஸ்டா கஸ்தூரி மெத்தி ட்ரை கஸ்தூரி மெத்தி இருக்கு, அதுவும் கொஞ்சம் போடுவேன்। பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூளோட நம்ம காரத்துக்கு இதுல வந்து பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கோம்। அதனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துச்சு, சிம்ல வச்சுட்டு ஃபுல்லா வெந்துட்டீங்கன்னா அந்த மஷ்ரூம் நல்லா சுருங்கிடும், கலர் வந்துச்சு கொஞ்சமா சேஞ்ச் ஆயிடும் மஷ்ரூமோடது। நீங்க சிக்கன் சாப்பிடாத போது வந்து என்னைக்காவது நீங்க செய்யணும்னு இருந்தா இந்த பட்டன் மஷ்ரூம் வந்து மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்குது। நல்லா ஒரு வாட்டி எடுத்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு கிளீன் பண்ணி இதே மாதிரி செஞ்சீங்கன்னாவே போதும்। ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு லாஸ்டா ஆஃப் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அதோட டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்ல வந்து நல்லா வரும்। स्प्रिंग ऑनियन है ना लास्ट हम बंद करिबा 5 मिनिट्स पहले बेसी स्प्रिंग ऑनियन पकेकी इन केस मिलीबा टाइम रे एटा पकीबो ऑप्शनल एटा स्प्रिंग ऑनियन पकेकी बोलो मिक्स करके सिम रे रखिबा टाइम रे बढ़िया स्प्रिंग ऑनियन की स्मेल भी आसीबो, टेस्ट भी बढ़िया आसीबो। आ टिके लूण कम होची सेटा पे मो लूण टिके मिक्स करची। तापर कस्तूरी मेथी टिके पकेकी बंद करिबा पई दरकार। बढ़िया गरम गरम बर्तार एटा सर्व करबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो। आपण माने भी ट्राई करके देखंतु मशरूम मसाला ग्रेवी मोर स्टाइल रे। बोलो लगी तो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, आम चैनल को सब्सक्राइब करंतु। लास्ट मु टिके फ्रेश क्रीम यूज करची। फ्रेश क्रीम पकेबा टाइम रे से ग्रेवी रे बढ़िया टेस्ट भी आसीबो। सेटा पे लास्ट வந்து நான் கொஞ்சமா फ्रेश क्रीम போட்டுருக்கேன்। फ्रेश क्रीम போட்டிங்கலனா அது ஸ்வீட் எல்லாம் இருக்காது, ஆனா மஷ்ரூம் வந்து பார்க்கும்போது அந்த கிரீமியா நல்லா சாப்பிட செம்ம சூப்பரா இருக்கும்। ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க। தேங்க்யூ ஸோ மச்।